நான் என்ன அவதார புருஷனா? மத்தவங்க மாதிரி அனாதை பிள்ளைன்னு போய் சொல்லிக்க நான் விரும்பல. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே உண்டு. ஆனா எங்க அம்மா என்ன தொட்டிலேயே விட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா கொஞ்சம் பரவாயில்ல, கட்டில தான் விட்டு போனாரு. உன் அப்பாவோட பேரு? சுந்தரம் பிள்ளை. சுந்தரம் பிள்ளை பேராசிரியர் குமரா, அவரோட மகனா நீ? சுந்தரம் பிள்ளையோட மகனா? ஐயா, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே அவரை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் நான் ஒருத்தன் தான்ப்பா. ஏன்பா அவர் இப்போ கொலகாரனுங்கிற இல்லாத ஒரு பழி சுமத்தப்பட்டு அந்த அதிர்ச்சியிலே அவர் காலம் இந்த முடிவா வரணும். அழாதே குமரா, அழாதே. இனிமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். இந்த சமுதாயம் அவரை மதிக்க தவறிட்டது, ஆனா நான் மதிக்கிறேன்ப்பா. ஐயா, நான் நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நல்ல நேரத்திலையும் வந்திருக்கேன். குமரா, இன்னைக்கு நான் சிங்கப்பூர் கிளம்புறேன். திரும்பி வர அநேகமா 1 வருஷம் ஆகும். அவருடைய ஆன்மாவுக்கு கொடுக்கிற அன்பு பரிசா என் சொத்துக்கள் அத்தனையும் உனக்கு உயில் எழுதி வைக்கிறேன்ப்பா. ஏன்பா பயப்படுற? நல்ல காலம் இவ்வளவு வேகமா வரக்கூடாதுங்க. என்ன வந்த வேகத்திலே திரும்பி போயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. குமரா, எனக்கு நல்ல காலம் வந்ததே உங்க அப்பாவால தான்ப்பா. அவர் கொடுத்த மூலதனத்தை வச்சுதான் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சேன். அதனால நான் எவ்வளவோ லாபம் சம்பாதிச்சேன். ஆனா எங்கு சேர்ந்து ஒரு பயனையும் அடைய அவர் விரும்பல. இப்ப அவருடைய பரம்பரைக்காவது என்னால உதவ முடியுதே, அதை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன்ப்பா. ஐயா, ஏன்பா ஏன் தயங்குற? ஐயா, இருட்டுல ஒரு கை விளக்கு கிடைக்குமான்னு தவிச்சுக்கிட்டு எனக்கு எதிர ஒரு சூரியனே உயிர்ச்சி வந்த மாதிரி இருக்குங்க. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவோ அர்த்தம் அடங்கி. முதல்ல இவளை உனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இவ இங்கதான் இருக்கா, என் மக மாதிரி. என் சொத்துக்களை எல்லாம் நீ நிர்வாகம் பண்றதுக்கு இவ உனக்கு உதவியாகவும் இருப்பான். பேர் மாலதி. நல்லாவே இருக்கு. ஆனா அடிக்கடி எப்படி ஒரு பெண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னா எனக்கு தெரியல. ஏ செக்ரட்டரின்னு கூப்பிடுங்க. ஆல் ரைட், வெரி குட். இந்த ஒரு ஆல் ரைட்லயே ஆபீஸ் தோரணை வந்துருச்சே. எல்லாரும் வந்துட்டாங்களா? இவர்தான் மாப்பிளையா? பரவாயில்ல, நல்லா இருக்காரு மாப்பிள. கண்ணாடிய போடு, மாப்பிள்ளை இங்க இருக்கார். இவர் மாப்பிளையா? பரவாயில்ல, இவரு சுமாரா இருக்காரு. சார், எல்லாரும் பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க? ஆமா சார். பின்னே எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்த பிற்பாடு தானே பொண்ணை பார்க்கணும். சார், எங்க அப்பாவை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, ஒண்ணு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க. ஆமா, நீ எங்கடா போயிட்டு வர்ற? இந்த முறிந்த ஒரு நாடக ரிஹர்சல் இல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு மாப்பிளைய பிடிச்சு உதைக்கிற சீன் சார். குட்டா பாருங்க, உத இந்த மாப்பிளைய உத உத உதன்னு உதச்சி மூக்க நாடிலாம் கை போய் தம்பி விஷயமே கண்ணாடியில தானுங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இவன் தொட்டுல குழந்தையா இருக்கும் போதே போட்ட கண்ணாடி. அது கிடக்கட்டும்பா. கல்யாண விஷயத்தை பேச முடியுங்க. சீர் வரிசை கல்யாண செலவு இதெல்லாம் யாருது? வந்த விஷயத்தை பேசுங்க. தம்பி சொல்றது சரிதான். ஆமா, நீங்க எந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நானா? நிச்சயதார்த்த செலவு உங்கது, கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கது. இவ்வளவு செலவையும் பண்ற நீங்க மறு வீட்டு செலவை ஏத்துக்காமையா போறீங்க? அது சரி. ஆக நீங்க எந்த செலவு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க. பொண்ணுக்கு மட்டும் பஸ் செலவுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க, அப்படித்தானுங்களா? பொண்ணுக்கு பஸ் செலவு கொடுக்குறோம் எங்க அப்பா எப்ப சார் சொன்னாரு? அதுவும் இல்லையா? இல்ல இல்ல சார், என் தங்கச்சி லட்சுமி அவதாரம், அவளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓஹோ, லட்சுமி அவதாரமா? அப்ப பொண்ணை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போமா? வரதா? பொண்ணை கூப்பிடு. அப்ப சார், பொண்ணு வருது, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருங்க. ஆமா, என்னங்க பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்க? ஐயோ, பொண்ணோட தங்கச்சி பானுங்க, பொண்ணு வருது. இங்கே வருங்க. இவனா? இவ குடியை கெடுத்தவளாச்சு. என்னையா பாக்குறீங்க? பாக்குறீங்களா? போகலாம். எழுதி ஏயா, என் பொண்ணு யார் குடியா கெடுத்தா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சூழமும் கரிய இருள் நிசப்தம். அவன் ஒரு அப்பாவி. அவனை அழைத்து கையை பிடித்து அவன் குடியை கெடுத்து அம்போடு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டா. அங்கே அவன் மனிதர் ஆயிட்டான். இதை 2 கண்ணாலையும் பார்த்தேன். சும்மா பார்க்கலையா, துட்டு கொடுத்து பார்த்தையா?
என்னையா புலங்க எதையா தூத்து கொடுத்து பார்த்தேன் நீ சொன்னது உண்மையா இருந்தா என் மகளை ஒரே துண்டா வெட்டி போட்டுவேன் பொய்யா இருந்துச்சு உன்னை 2 துண்டா வெட்டி போட்டு சதா நிறுத்தியா போன ஞாயிற்றுக்கிழமை சாமி சன்னதி பக்கம் கோவல நாடகம் நடந்துச்சா இல்லையா அதுல உன் பொண்ணு மாணவியா நடிச்சாளா இல்லையா கோவலங்குடிய கெடுத்தாளா இல்லையா அட பாவி மூளை இல்லாத முண்டம் நாடகத்தில் நடிச்சதையா சொல்ற அப்போ நடிக்கிற குடும்பமா இது ஆமா பரம்பரையா நாங்க நாடக கலைஞர்கள் மன்னிக்கணும் ஒரு நடிகை என் மகனுக்கு கட்டி வைக்க நான் தயாரா இல்ல ஒரு நடிகை கட்டி வைக்க நீ தயாரா இல்ல அந்த நடிகைகளை கட்டி வைப்பீங்களா பயமுடு நீ மூடு வாய கடை போலாம் இல்லையா நான் சொல்லாம நீங்க வெளியில போக முடியாது ஐயா வேஷம் போடாம வாழ்க்கை பூரா நடிக்கிறீங்க அது தப்பு இல்ல வேஷம் போட்டு நாங்க 3 மணி நேரம் நடிக்கிறோம் அது தப்பா கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி ஏன் பொண்ணு உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன் பொண்ணு பார்க்க வந்த மூஞ்சு மோரக்கட்டையும் பாரு ஏன் ஒரு பொம்பளை கூட்டு வர்றதுக்கு யோசிக்கவே இல்ல கழுத்து பிடிச்சு வலி இருங்க என்ன கழுத்து பிடிச்சு வெளில தாண்டவன் வேதனை தான் வருத்தப்படாதீங்கப்பா இது நம்ம உலகமா ஆண்டவனுடைய உலகம் தானே இங்க நாம நினைக்கிறதுல என்ன இருக்கு எல்லாம் அவர விருப்பப்படியே நடக்கட்டும் அடியபாரம் எல்லாம் அப்படித்தாங்க இருக்கும் திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுற சங்கதி அது உண்மையா இருந்தா சுமதிக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கணுங்க இப்பெல்லாம் நரகத்துல தான் நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜன்னலோரம் பீச் அப்படி எப்படித்தான் நிக்கிறீங்களே பரவாயில்ல ஆடியபாரம் இன்னைக்கு தான் நான் போறேன் வயசான காலத்துல போறேன்னு மொட்டையா சொன்னா நான் சிங்கப்பூர் போற சொல்ல வந்தேனுங்க அம்மா குத்துக்கிட்டீங்களா குத்துவாங்க புறப்புற டைம் தான் இன்னைக்கு பிளாக் டே அப்பா சத்தியம் யாருமே வாழ்ந்துடாத அதிசயமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் முருகா சத்தியம் பண்ண வச்சுட்ட அப்புறம் ஏன் பொறுத்துக்க கூடாது சில பேர் தங்களை சைவம்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அவங்க வெட்டி திங்கிற ஆடுதான் சைவமா இருக்குது அதை பொறுத்துக்கிற நீ என்ன மன்னிக்க கூடாதா ஆமா முருகா மனுஷன் கொடுக்கிற பரிசை விட நீ முதுகுல தட்டி கொடுத்து மன்னிக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இப்படித்தான் மறக்குது என் வாழ்க்கை என்னது பால் இன்னைக்கு வேண்டாம் நேற்று சாப்பிட்டீங்களே நேற்றுங்கிற பேச்சையில கொஞ்சம் கூட பிடிக்காது ஆண்டவன் கண்களை பின்னால வைக்காம ஏன் தெரியுமா முன்னால வச்சிருக்கான் கோ ஃபார்வர்ட் முன்னேறு முன்னேறுங்கிறதுக்காக செக்ரட்டரி என்ன ட்ரெஸ் இது உடம்புல என்ன சுத்தி இருக்கிற தமிழ்நாட்டு புடவை குளிருக்கு போத்திக்கிட்ட மாதிரி இருக்கு ஒண்ணு பண்ணு கையில ஒரு முறத்தை வச்சுக்க புலி வருதான்னு பாரு புலி வந்ததுன்னா முறத்தாலே அடிச்சு விரட்டு இந்த காலத்துல இப்படியா ட்ரெஸ் பண்றது இங்க பாத்தியா செவத்துல ஒரு பொம்பளை தொங்குற அரையும் குறையுமா அது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த காலத்தில் பெண்கள் சிப் உடை அணிய வேண்டும் ஹலோ ராஜசேகர் பாண்டிச்சேரியில இருந்து எப்போ வந்தாப்ல நைட்டா காலையில வந்து பாக்கட்டா ஏன் பெங்களூர் போறாப்லையா சதா மிதப்பிலே இருக்காப்ல இருக்கு குட் குட் தட்ஸ் ஃபைன் செக்ரட்டரி இன்னைக்கு என்ன சமையல் முட்டைக்கோஸ் பொரியல் கொத்தவரங்காய் கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் காய்க்காய் என்னென்ன காய் உண்டோ அத்தனையும் போட்டு அவியல் வாட் கோழி முட்டையே அசைவத்திலிருந்து வெள்ள வெள்ள உருண்டு சைவத்துக்கிட்ட வரும்போது அவியலா நான் சொல்றபடி செய் ஆடு முதல் கருவாடு வரை எறா முதல் புறா வரை எல்லாத்தையும் பிடிச்சி நொறுக்கு குப்பமேட்ல தெரியுது அதுல ஒரு நல்ல கோழியா பிடிச்சாந்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி தந்தூரி சிக்கன் வை இது கிடையில கேப்ல சாப்பிடுறதுக்கு சூப்பு வை ஓகே நேற்று சைவம்னு சொன்னீங்க நேத்துங்கிற வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன் யூ டூ வாட் ஐ சே பானு இந்த ரெண்டுல ஒரு பொட்டலம் எடுமா குங்குமம் அப்படித்தான் தெய்வத்துடைய தீர்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு நான் தலை வணங்குறேன் ஒரு சகோதர நிலையில இருந்தும் உங்களை என்னால நேசிக்க முடியும் இனிமே என்னுடைய ஆசையெல்லாம் உங்க கல்யாண காரியம் வெற்றிகரமா நடக்கணும்னுதான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த கல்யாண சம்பந்தமா பெரியவர்கிட்ட அனுமதி என்ன ஆசீர்வாதமே கிடைக்கும் வாங்க
வாசுமதி அப்பா வரல கொஞ்ச நேரத்துக்கு நீ எங்க வராம போயிடுவேன்னு பயந்து போயிட்ட தெரியுமா? என்னங்க கட்லுக்கெல்லாம் பூ சுத்தி இருக்கேன். ஆறாவா கட்லுக்கு சுத்தம் பண்ண எனக்கா சுத்துவாங்க? வந்த உடனே லைட்டுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாப்பியா, அதை விட்டுட்டு கட்லுக்கு என்ன சுத்தி இருக்காங்கன்னு பாக்குறிய? பாலும் பழமா கரெக்டா கொண்டு வந்திருக்கிய? அப்பா சொல்லி கொடுத்தாரா? ஓகே. ஆரம்பத்துல அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பொண்டாட்டி பவ்யமா கீழே உட்காந்துட்டேன், புருஷனா மேல உட்கார்ந்துருக்கிறேன். போக போக எப்படியோ இடம் மாறாம தான் சர்த்தான். இத பாரு, நம்ம 2 பேரும் எப்பவுமே சமமா உட்காருவோம். இப்படி உட்கார். என்னங்க தில்லி பாதுஷா? வேண்டாம், எனக்கு இஞ்சி மரபா தான் வேணும். ஏங்க? ஆமா, முதல்ல இன்னைக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது, இஞ்சி மரபா தான் சாப்பிடணும். அதுலதான் இனிப்பு இருக்குது, எரிப்பு இருக்குது. வாழ்க்கையே இன்ப துன்பம் கலந்தது தானே. சுமதி எங்க முடிஞ்சா கொஞ்சம் வெக்கப்படு. அதெல்லாம் பண்ற. நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும்ன்ற? எப்படிங்க? மலரும் மனமும் போலையா? நீ ரொம்ப தொடர்கதை படிக்கிற. மலரும் மனமும் போலவன். இந்த காலத்து மலர்ல 7 மனம் கொஞ்சம் காமி. இப்ப வருது. இந்த மாதிரி யாராவது சென்ட தெளிச்சாத்தான் மலருக்கே மனம் வருது. மலரும் மனமும் போல அமையணுமா நம்ம வாழ்க்கை? வானத்தையும் சென்றனும் போலவா? அமாவாசை அன்னைக்கு நீ ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்ததே இல்லையா? நகமும் செடியும் போல கடிச்சு கடிச்சு துப்புறதுக்கா? பின்ன எப்படி? வாயும் பொல்லும் போல, வள்ளுவரும் வாசகியும் போல தானேங்க. என்னது விளையாடுறியா? நமக்காவது குழந்தை பிறக்கட்டும். சுமதி, நம்ம வாழ்வு எப்படி தெரியுமா அமையணும்? சுமதி, அங்க பாத்தியா கடியாரம்? அதுல இருக்கிற சின்ன முள்ளுதான் நீ, நான் தான் பெரிய முள்ளு. அந்த சின்ன முள்ளு மாதிரியே நீ அழகா அடக்கமா சுத்தி வரணும். நானு அந்த பெரிய முள்ளு மாதிரி வேகமா உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். அத்தா சுமதி, அத்தா சுமதி, அத்தா கஜகஜா ஜெகஜகா கஜகஜா ஜெகஜகா கஜகஜா கஜகஜா. என்ன கதையா? இல்ல மாமா, வேறொரு விஷயம். கரெக்டா சொல்லுங்க. நான் பரீட்சையில பாஸ் ஆவேனா இல்லையா? உங்க அண்ணன் தான் ஜோசியனாச்சு, அவரே கேள. அவர் யோசிச்சு சொல்றதுக்குள்ள ரிசல்ட்டே வந்துடும். சொல்லுங்க மாமா, நான் பாஸ் ஆவேனா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். சாமிகிட்ட கேப்பமா? சைக்கிளோட சாமியா? இல்ல, செலவு கடை சாமி. கடவுள்கிட்ட கேட்கறான்னு சொன்னா, உங்க அக்கா கல்யாணத்துக்கு 2 பொட்டு கட்டி போட்டு பார்த்தோமே, அது மாதிரி பாப்போமா? ஓ, பொட்டல கட்ட போறாளா இப்பவே? அப்படி இல்லம்மா, உள்ள விபூதி உள்ள குங்குமம் அப்படித்தான் கட்டணும். இல்ல மாமா, எங்க அக்கா கல்யாணத்துக்கு 2மே குங்குமம் தான் கட்டினாங்க. உண்மையாவா? இதை ஏன் என்கிட்ட முன்னாலே சொல்லல? எங்க அண்ணன் சாப்பிட்டு சொல்ல வேணாம்னு சொன்னாரு. வரதா, அயோக்கிய பயலை, உன் தங்கச்சி சிரிச்ச முகத்தோட வாழ்வான்னு நினைச்சு தரடா இப்படி ஒரு வஞ்சனை செய்த. அவ எப்படி வாழ்வாள் நான் பாக்குறேன்டா, நான் பாக்குறேன்டா. பானு, ஏன் அவர்கிட்ட அதெல்லாம் சொன்னேன்? நான் உண்மையை தானக்கா சொன்னேன். ஒருவேளை அந்த மாமாவுக்கு போய் சொன்னாலும் சந்தோஷப்படுவாரா? நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப என் வீட்டுக்குள்ளே நடிச்சிட்டீங்க இல்ல? இப்ப என்ன நடந்தது? என்ன நடக்கல? உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. என்ன யாரும் புரிஞ்சுக்க வேண்டியது? வாங்க, உனக்கு ஒரு பொருள் அன்பளிப்பா கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அதை முன்கூட்டியே திருடி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாதம் துரோகம் பண்ணி இருக்கிற. என்னென்னமோ பேசுறீங்களே, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இதுவரைக்கும் நீ அனுபவிச்சுட்டு போதும். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்கக்கூடாது. வெளியே மாமா, மாமா, காலை தொட்டு கும்பிடுறேன், அதான் மன்னிச்சிருங்க. இனிமே உங்க குடும்பமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, புரியுதா? இந்தாடி, நீ செஞ்ச சதி இந்த ஊர் புறாவும் தெரியணும். நீ வாழாவட்டிங்கிற பழிச்சொல்லுக்கு ஆளாகணும். நீ செஞ்ச தவறு நினைச்சு நீயே அனானுவா சாகணும். அப்பத்தான் என் மனசு நிம்மதியா இருக்கும். மாமா, அக்காவை கோச்சுக்காதீங்க, அவ பாவம். மாமா, நான் இனிமே நாளைக்கு நடிக்க மாட்டேன். நடிச்சு நடிச்சு எல்லாருக்கிட்டுமே எனக்கு நடிப்பே வந்துருச்சு. ஆமா, நம்ம நாய்க்குட்டி ஜிம்மி எங்க காணோமே? அந்த காக்கா வழி எடுத்துக்கிட்டு எங்க போச்சு? கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். மாமா, எங்க அண்ணன் ஜோசியர் இல்ல. குங்கும போட்டு நம்பாதீங்க, அது திருப்பிக்கல. டேஞ்சர்.
மாவடு பாருங்க, ஊருகா போடுங்க. அதிர்ச்சினால மூல கோளாறு ஏற்பட்டு இருக்குது. இந்த மருந்தை வாங்கி வைங்க, மறுபடியும் வந்து பாக்குறேன். பானு, என்னாலதான உனக்கு இந்த கதி வந்துச்சு? அவளுக்கு இப்பதான் மூலக்கோளாறு, உங்களுக்கு ஏற்கனவே மூலக்கோளாறு. பானு, உன்னையாவது நல்லபடியா வாழ வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்காமா. பானுவை பொறுத்தவரையில் இனிமே எப்பவுமே பிளாக் டே தான். கவலைப்படாதீங்க, பானுவை குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, உங்க ஆதரவோ அனுதாபமோ எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என்னங்க நீ மாடியில் இருந்துதான் தவறி விழுந்துட்ட. நாங்க நரகத்திலேயே வந்துட்டோமா. இனிமே நீ என்கிட்ட வந்து முன்ன மாதிரி எப்பமா கதை கேட்க போற? வேண்டாமா. கவலைப்படாதீங்க, ஏன் நடந்ததையே நினைச்சுக்கிட்டு. நீ கவலைப்படாம இருக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்டது நானும் பானுவும் தான். என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்குமே காரணம் உங்க அண்ணன் தான். குமரம் பணக்காரன், அவன் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா தங்கச்சோட கதி என்ன ஆகும்னு தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை பண்ணிருக்கான். அத்தா, இந்த கல்யாணம் நாம விரும்பினது தானே. அண்ணன் ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரே தவிர நமக்கு ஒண்ணும் அநியாயம் செய்யலையே. பரீட்சையில மகன் பாஸ் பண்ணிட்டான்னு சந்தோஷமா இருக்கிற தகப்பனுக்கு புள்ள காப்பி அடிச்சு எழுதிட்டான் பாஸ் பண்ணிருக்காங்கிற செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? அவர் உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் துரோகம் செஞ்சுட்டாங்கிறீங்க. அத்தா, நியாயமா நீங்க அவருக்கு நன்றி செலுத்தணும். வேண்டியதில்லை, ஏசாம இருந்தாலே போதும். எங்க அண்ணன் அன்பிலே அவசரத்திலே ஏதோ ஒரு விளையாட்டாத்தான். சத்தியமாவா? சத்தியமா தான் சொல்றீங்க. இது விளையாட்டு இல்லையே. இல்லைங்க, நீங்க கட்டின இந்த திருமாங்கல்யத்தின் மேல ஆணையிட்டு சொல்றீங்க. சுமதி, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டதும் ஒரு அன்புனாலதான், ஒரு அவசரத்தினாலதான். உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும். அத்தான், நான் மாட்டேன், நீ என் காரை பிடிக்கணும். உடனே சினிமா கதாநாயகம் மிரட்ட ஒரு திரும்பி மரியாதையா வீட்டை விட்டு போயாதியான மிரட்டணும். அத்தான், நான் அவளை அப்படின்னு கெஞ்சணும். இப்படி ஒரு விளையாட்டுக்காரத்தான் கஜ கஜா ஜிகஜகா. அத்தா, வாழ்க்கையில விளையாட்டு ஒரு அம்சமா இருக்கலாம், ஆனா விளையாட்டே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நாளைக்கு ஒரு மனம், வேலைக்கு ஒரு சிந்தனை, ஒரே சலன புத்தி. மனுஷன் அண்ணா நீதியை நம்பி வாழணும். நீங்க கேலண்டர்ல இருக்கிற தேதியை நம்பி வாழ்றீங்களே. சார், இன்னைக்கு புது வருஷம். நீங்க சொன்னபடி நாம கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். புறப்படலாமா? வருஷ பிறப்பு இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி, இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி வரை, அதாவது 6 மாசம் நல்லவனா வாழ்வேன். இருந்துட்டேன். இன்னையில இருந்து என்ன ஆச்சரியம், இன்னைக்கு வீட்டில் சண்டை. அப்படியா? ஹலோ மிஸ்டர் குமரன், ஹலோ. என்ன இது கன்னத்துல கை வச்சுக்கிட்டேன்? உங்களை போல உள்ளவங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் நான் கிளப்பே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கமான் கமான் கமான். விஸ்கி. சாப்பிடுறது? சாப்பிடுங்க. எனக்கு இது பழக்கம் இல்லை. எனக்கு கொடுத்தா முதல்ல இது பழக்கம் கிடையாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டால பழகிக்கிட்டேன். ரொம்ப புள்ள சினேகமா. நானா விரும்புறேன். ரேஸ் கோர்ஸ் போனேன், பழக்கம் ஆயிடுச்சு. ரேஸ் ஆடுவீங்களா? ஓய், கள்ள நோட்டுல போன வருஷம் மாட்டிக்கிட்டானே நல்ல முத்து, அவன் தான் என்ன ரேஸ் கோர்ஸ் கலைச்சு போனான். இது வேறையா? அப்போ நீங்க எல்லா கலையிலையும் கைதேர்ந்தவன் ஆயிட்டானே. உங்களை பத்தி பூரா விவரமும் நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டனோ என்ன பத்தி விவகாரத்தை வெளியில சொல்றது சரியில்லை. கமான். கடந்த கால வாழ்க்கை பத்தி எப்பவுமே கேட்கப்படாது. ஊட்டு முறை என்ன சத்தம் கேட்குது? எனக்கு பாயில பஜாங்கிற மாதிரி கேட்குது. இதுல ஊட்டும் போது எப்படி கேட்குது? நாடகிந்து கலாச்சி நமோ நமங்கிற மாதிரி இருக்கு. இப்படி பயந்தேன்னா எப்படி? இந்த நாட்டுல தலை சிறந்த குடிமகன் ஆனா இப்படி பயப்படவே கூடாது. கமான். என்னங்க கையில கொடுத்து கையோட உடைக்கிறீங்க? உடைக்கிறது இல்ல, நீ குடின்னு நான் உண்டுறேன், என்ன குடின்னு நீ உண்டணும். தட்ஸ் ஆல். என்னங்க என்னமா இருக்கு? நாத்து அடிக்கிறேன். ஐயா, ஆரம்பத்துல நாத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கூட பழகிட்டா உலகத்துல இதை விட சிறந்த வாசனை கிடையாது. கேரியான்.
நல்லாவே இருக்குங்க. நான் கூட முதல்ல என்னமோ நினைச்சேன், வெறும் பழ ரசம். அட ஏன்டா மெனக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு பழத்தை புரிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லி மொத்தமா புரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா ஒண்ணு, நமக்கெல்லாம் சுறுசுறுப்பு பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் விறுவிறுப்பு கலந்துருக்கான். ஏம்மா பதார்த்தம் தான் பிடிச்சு போச்சு அவங்க ஊட்ட. ஆரம்பத்துல எப்படி வந்த, இப்ப எப்படி இருக்க? பிரமாதங்க. உங்க புத்திமதி மாத்திரம் நான் மறக்கவே முடியாது. Go forward, go forward, go forward.